பதிவு செய்த நாட்களில் இருந்து 25ஆம் ஆண்டை கொண்டாடும் இவ்வேளையில் ஒரு சிறப்பு மலர் வெளியிடுவது என்று நமது ஆசையில் திரு அண்ணாதுரை அவர்களை கேட்டுக்கொண்ட போது இலக்கியத்தில் மிகவும் திறமைசாலியான அவர் உடனே சம்மதித்து இரவு பகலாக ஏறத்தாழ 1 மாதம் உழைத்து ஆசிர்வான்பூ என்ற சிறப்பான மலரை உருவாக்கி தந்துள்ளார். அவரின் உழைப்பை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது. இந்த மலரை நமது சிறப்பு விருந்தினர் திரு ராஜா அவர்களை வெளியிடுமாறு வேண்டுகிறேன். சிறப்பு மலர் ஆசிர்வான்பூ உருவானதை பற்றி பேச நமது துணைத் தலைவரும் அதன் பதிப்பாசிரியரும் ஆன திரு அண்ணாதுரை அவர்களை அழைக்கிறேன். கேட்டார் பிடிக்கும் பழையவாய் கேடாரும் வேட்ப முடிவுதான் சொல். தான் சொன்ன சொல்லை வென்றிட சிறிதோ சொல் இல்லை எனும் விதத்தில் சொல்லாற்றல் மிக்க பேச்சாளர், தமிழகத்தின் தலை சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், முத்துக்களுக்கு அன்றும் முத்தமிழுக்கு என்றும் பெயர் பெற்ற மதுரை நிறந்த இன்றைய இனிய விழாவின் கதாநாயகன் நமது சிறப்பு விருந்தினர் ராஜா அவர்களே. நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மழையிலும் மானப்பிரிவு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக அன்பு, அடக்கம், அமைதி, பெருந்தன்மை, ஞானம் இவற்றின் உறைவிடமாய் விளங்கும் நமது தேசிய விமானங்கள் ஆய்வகங்களின் இயக்குனர் திரு ஷியாம் செட்டி அவர்களை, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலின்படி தான் கற்ற கல்வியின்படி மிகச்சிறந்த பண்பாளராக விளங்கும் என்ஐஎல் தமிழ் மன்றத்தின் தலைவர் திருமதி சசிகலா ஜிஆர் மூர்த்தி அவர்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரல்படி இந்த மன்றத்தை நிர்வகிக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சேகரானந்தன் அவர்களே, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மழைக்கு முன் எழும் மண் வாசனை போல் பெங்களூர் மண்ணின் வாசனையுடன் நேசமாய் பாசமாய் தமிழ் பேசும் என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளி விழா நாளில் இந்த இனிய மாலை வேளையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நிமிடங்களுக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடினார்கள். திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என பாடினார்கள். பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் என்னிடம் கேட்டார்கள், அதற்கு என்ன பொருள் என்று. நான் பேச வரும்பொழுது சொல்கிறேன் என்றேன். 1700களில் எத்தனையோ மேலை நாட்டினர் கிறிஸ்துவ பாதிரியார்கள் சமய பரப்புரைக்காக தமிழகம் வந்தார்கள். வட்டார மொழியை தங்கள் பரப்பும் நோக்கத்திற்காக பயிலத் தொடங்கினர். தமிழை கற்க தலைப்பட்ட போது தமிழின் சீரிழமையில் செயல் மறந்து அவர்கள் தமிழ் மாணவர்களாக மாறி பிற்காலத்தில் தமிழ் பேரறிஞர்களாக மாறினர். அப்படி மாறிய ஒருவர் தான் ராபர்ட் கால்வெல். ஐரிஷ் நாட்டைச் சேர்ந்த ராபர்ட் கால்வெல். அவர் எழுதிய நூல் தான் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அவர் சொல்கிறார், திராவிடம், 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 தமிழோ, தமிழோ, தமிழ். அதாவது திராவிடம் என்ற சொல் தமிழை குறிக்கும்.
திராவிடம் என்ற சொல் தமிழை குறிக்கும் என்று ஆணித்தரமாக நிறுவினார். இவர் இந்த புத்தகத்தை எழுதிய பின்தான் மொழிகளை பற்றிய ஆராய்ச்சியில் ஒரு புதிய பாதை இந்த உலகத்திற்கே புலப்பட்டது என்று சொல்லலாம். ஆந்திரா என்று சொல்வோம். ஆய்திரேய பிராமணரில் ஆந்திரா என்ற சொல் காணப்படுகிறது. ஆந்திரா என்பது தெலுங்கு மொழியினை குறிக்கும். இதன் ஆண்டு வேத காலம் என்று குறிப்பிடலாம். அதற்கு பின்னர் ஹோமரின் நாடகத்தில், மங்களூருக்கு பக்கத்தில் கன்னடத்தில் நாடகம் நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது நம்முடைய அசோகர் காலத்தை சொல்லலாம். அப்பொழுது கன்னட மொழியும் தோன்றியது. இயேசு பிறந்ததற்கு பின்பு மலையாள மொழி தோன்றியது. இப்படி தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவற்றிற்கிடையே ஒரு நெருங்கிய, பிரிக்கப்பட முடியாத ஒரு தொப்புள் கொடி உறவு உள்ளது. நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள், ஒரே ஒரு தாய்மொழியை சார்ந்தவர்கள். இதுதான் அவர் நிறுவினார். தெலுங்கு தனியன்று, தமிழ் தனியன்று, மலையாளம் தனியன்று, கன்னடம் தனியன்று, எல்லாமே ஒன்றுதான். இன்று நம்முடைய ஏற்படும் சிறு சிறு சச்சரவுகள் எல்லாம் நாம் தூங்கி காலையில் எழுந்த பொழுது குழந்தைகள் இரவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்களோ அதுபோல் மறந்துவிடக்கூடிய தன்மை வாய்ந்தவைதான் என்று இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மொழியினை ஒரு கருவி என்பார்கள். நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அடுத்தவர்களுக்கு வெளிக்காட்டுவதற்கே மொழி என்பார்கள். ஆனால் தாய்மொழி என்பது அப்படி அல்ல. தாயின் கருவில் இருக்கும்போது தொப்புள் கொடியின் மூலமாக உணவுடன் உணர்வூட்டப்பட்டவர்கள். தாய் எந்த மொழியில் சிந்திக்கிறாளோ அதே மொழியில் தான் குழந்தையும் சிந்திக்கும். அது வெளி உலகத்திற்கு வந்த பின்பு அந்த தாய்மொழியை மட்டும்தான் அதனால் எளிதில் பிக்கப் செய்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ எந்தவித சிரமமின்றி பேசவும் முடியும். பிற மொழிகளை எல்லாம் பிழைப்பிற்காக பேசலாமோ ஒழிய தாய்மொழி ஒன்று மட்டும்தான் தானே வரக்கூடியது. தாய்மொழி என்பது ஒரு நதி போல், மொழி என்பது ஒரு நதி போல். அதன் இரு கரைகள், நாம் இன்று விஞ்ஞான ஆய்வகத்தில் இருக்கிறோம். இரு கரைகள் என்னவென்றால், ஒன்று இலக்கியம் என்பது ஒரு கரை, மறுகரை விஞ்ஞானம் என்பது ஒரு கரை. இந்த இரு கரைகளுக்கிடையே பிரவாகமாய் ஆற்றொழுக்காய் ஓடும் நதிதான் தாய்மொழி மொழி என்பது. இதில் தெப்பம், வாழ்க்கை என்ற தெப்பத்தில் ஓர் துடுப்பான மனித நேயத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்கள் நாம் பெருங்கடல் நோக்கி பயணித்து அங்கிருந்து மேகமாகி மேல் நோக்கி மோட்சம் அடைகிறோம். இதுதான் தாய்மொழி மொழியின் தாற்பயம் என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். அதுபோல் இத்தகைய தொன்மையான மொழி 2500 ஆண்டுகளுக்கு முன் தொல்காப்பியர் அவர்கள் அதற்கான இலக்கணத்தை வகுத்துள்ளார். அந்த இலக்கணத்தில் அவர் 260 பேரை மேற்கோள் காட்டி பேசுகிறார். எண்மனார் புலவர் மொழிவர் என்ற விதத்தில் 260 பேர்களை மேற்கோள் காட்டுகிறார். அவருடைய ஆண்டு 2700 என்றால் தமிழ் மொழி எப்பொழுது தோன்றியிருக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். அத்தகைய தொன்மையான மொழிதான் நம் தமிழ் மொழி. இந்த இடத்தில் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், சங்கீதா அவர்கள் குறிப்பிடும் போது இந்த புத்தகத்தை எழுதி தயாரிப்பதற்கு திரு அண்ணாதுரை அவர்கள் 1 மாதம் எடுத்துக்கொண்டார் என்று குறிப்பிட்டார். 1 மாதம் அல்ல, 15 நாட்கள் தான் என்பதை இங்கு கூற கடமைப்பட்டுள்ளேன். அண்ணன் சேகரானந்தன் முன்பு அமர்ந்திருந்தேன். அவர் குறிப்பிட்டார், சார் பாத்தீங்களா சார், இத்தனை நம்ம 25வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். இந்த நேரத்துல ஒரு மழை வெளியிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நாங்க தான் எப்பயோ வந்துட்டோம், பெங்களூர்ல இங்கேயே வந்துட்டோம். தமிழ் பேசுவோம், சும்மா கொஞ்சம் எழுதுவோம். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி புக்கில் இருக்கிற மாதிரி எல்லாம் எழுத வராது சார் அப்படின்னு அவர் கண்ணில் பார்த்தேன். ஒரு துளி அந்த ஒரு ஏக்கத்தை பார்த்தேன். சார், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயர்த்துவர், முயற்சி செஞ்சா விதியவே புரட்டி போட்டுருவான் சார். நான் இருக்கேன் சார், நீங்க ஏன் கவலை பண்ணுங்க, இந்த 15 நாள்ல என்ன எவ்வளவு அட்டகாசமான புக்கை நான் எழுதுனேன் சார் அப்படின்னு. உடனே என்ன பண்ணேன், ஒவ்வொருத்தருக்கா தொலைபேசியில் அவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு, நீங்கள் விஞ்ஞான ரீதியான கட்டுரைகள் எல்லாம் எனக்கு தாருங்கள், நான் அதையெல்லாம் பதிப்பிக்கிறேன் என்று கேட்டேன். சிலர் அதற்காக பாசிட்டிவாக அதற்காக கட்டுரைகளை அளித்தார்கள். சிலர் தங்களுடைய நேரமின்மையை தெரிவித்தார்கள். எத்தனையோ அலுவலகத்திலேயும் இரவுகள் பாராமல் நாங்கள் அமர்ந்து இதையெல்லாம் சரி செய்து தட்டச்சு செய்து ஒரு விதத்தில் கொண்டு வந்தோம். சரி, எல்லாம் புக்கு வந்துருச்சு, நெருங்கிருச்சு.
முடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம்னா பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ண அந்த எடிட்டர், அப்புறம் அதுல உள்ள பாண்டு எல்லாமே திடீர்னு மாறி போச்சு. கம்ப்யூட்டர் எல்லாமே மாறி போச்சு. எல்லாத்தையும் பார்க்கணும், எந்த இடத்துக்கும் மாறி மாறி நிற்குது. ஆக இன்னும் 3 நாள் தான் இருக்கு, இப்படியாச்சுன்னா என்ன பண்றது? தம்பி செந்தில் முருகன், அவரு கால் கொஞ்சம் முடியாதவர், அப்படியே தாங்கி 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 நடந்து வந்து சார் 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 முடிச்சிருவோம் சார் முடிச்சிருவோம் சார் முடிச்சிருவோம் சார் அப்படின்னு இப்படியே பார்த்தாரு. அப்படியே பார்த்தேன், இருந்த செந்தில் எனக்கு கொஞ்சம் இடத்துக்கு போயிட்டு வரணும், போயிட்டு வந்தேன்னா சரியா இருக்கு. இரவோடு இரவாக கிளம்பி காரைக்குடிக்கு சென்று அங்கேயும் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு 2 காலம் கிடையாது, அவருக்கு 2 காலம் கிடையாது. நான் சொல்கிறேன் என்பதற்காக சிக்கிரி லைப்ரரி இரவு முழுவதும் அமர்ந்து எனக்காக எல்லாத்தையும் ரீடைப் செய்தார். அனைத்தையும் ரீடைப் செய்ததன் விளைவாக தான் இந்த புக்கின் அவர்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக நமக்காக உதவுவதற்கு முன் வருகிறார்கள். அதே சமயம் என் அண்ணன் சேகரானந்தன் குறிப்பிட்டார், சார் நம்மளோட புத்தகம் வெறும் எங்கிட்டு பார்த்தாலும் எழுத்தா இருந்துச்சுன்னா பத்தாது, ஆனா அதுல என்ன இருக்கணும்னா ஆங்காங்கே ஓவியங்களும் இருக்கணும் என்றார். சார் எனக்கு பெங்களூருக்கு நான் புதுசு சார், நீங்க ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்து சொன்னீங்கன்னா நான் அங்கேயே கலர் கலரா வரைய சொல்லிடுவேன். ஆனா எனக்கு ஆர்டிஸ்ட் அதுக்கு முன்னாடி அவர் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போக்குவரத்து, நான் போக்க பார்க்கறதா ஓவியரை பார்க்கறதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே என்ன பண்ணேன், தொலைபேசியில திருப்பி சிக்கிரி நண்பர் அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலைன்னு ஓவியர், கைபேசியிலேயே அவர் சொன்னேன், சார் இதுதான் சிச்சுவேஷன், இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓவியம் வரையும் உடனே வந்தார். இந்த புத்தகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்கும். 1 மணி நேரத்துல வரைந்த ஓவியங்கள், அவ்வளவு ஓவியங்களும் 1 மணி நேரத்துல நான் சொன்னதை கேட்டு உடனே வரைஞ்சது. ரொம்ப அற்புதமா வரைஞ்சது. அவங்களோட அந்த உதவியெல்லாம் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும். இந்த கைதட்டெல்லாம் அவங்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன், நிச்சயமா நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளவு பேரோட உழைப்பு. அப்புறம் இதுக்கு ஒரு அட்டை ஒண்ணு வடிவமைக்கும். ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேப்பர்னா ஜஸ்ட் பி a theme behind the wrap. Without any theme, if you simply put up flower or anything, it won't look out. We are given a name that ஆசில் வான்பூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆசில் வான்பூவோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றமற்ற மாசற்ற உயர்வான பூ என்ற அர்த்தம். இந்த வார்த்தை எங்கே வருகிறது, இந்த சொற்றொடர் எங்கே வருகிறது என்றால், இந்த சொற்றொடர் வருவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் குறுந்தொகையில் ஒரு சங்க இலக்கிய பாடலில் வருகிறது. மலையுரையாடும் குன்று சேர் என்ற பாடலில் வருகிறது. அந்த பாடலுக்கான புதுக்கவிதையையும் நான் இந்த புத்தகத்தில் எழுதிவிட்டேன். அதிலிருந்து எடுத்த வார்த்தை தான் மாசிலா உண்மை காதலே. அதுபோல் மாசில் வினையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வெங்கில எண்ணிலும் மூச வெண்டரை பொய்யையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீழலே என்று எழுதினாரே மாணிக்க வாசகர். அதுபோல் மாசில், அதுபோல் திருநாவுக்கரசர் எழுதினாரே, அதே போல் ஆசில் என்பது ஆசற்ற குற்றமற்ற என்று பொருள்படும். இதையெல்லாம் குறிப்பிடும் வகையில் தமிழின் தொன்மையையும் குறிப்பிடும் வகையில் நான் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன். என் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், தமிழ் தாயினுடைய ஸ்டாச்சு ஆஃப் தமிழ் தாய், அதை இதில் பதிவு செய்யலாமே என்றார். நாம் தமிழ் தாயை மட்டும் பிரதானப்படுத்தக்கூடாது, எண்ணெயிலையும் பிரதானப்படுத்த வேண்டும். எண்ணெயில் இந்த வாழ்பகுதியின் மேல் தமிழ் தாயின் பிளஸிங்ஸ் ஒளி விடுகிறது என்பதை போல் இதை வடிவமைத்தோம். தமிழ் மிகவும் தொன்மையான மொழி, அயனியத்து காலத்திலையும் இருந்தது, தற்காலத்திலையும் இருந்தது. இதையெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாதிரியான ஒரு அயனியத்து காலத்திலும் தமிழ் பேசப்பட்டது என்பது போன்ற ஒரு பேக்ரவுண்ட் பின்புலத்தையும் கொடுத்தோம். இன்று அந்த 15 நாளில் என் தம்பி சகோதர சகோதரிகள் அனைவரின் ஈடுபாடுடன் கூடிய உழைப்பின் காரணமாக இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. நான் எழுதிய புத்தகத்தை பற்றி நானே பேசுவதை விட படிக்கும் நீங்கள் பேசினால் அதுதான் உயர்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இனிய விழாவில் வாய்ப்பளித்து என்னை பேச அழைத்தவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.